எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் வந்து ஒரு பாட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஆல்ரெடி ஏக் தூஜிகளை பாடியிருக்கார். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் சாங்கு தீர்த்த கரையினிலே அந்த பாட்டு தமிழில் இருக்கும். அதோட ஹிந்தி வெர்ஷன் ஜமானே மே என்னாச்சு, அது லக்ஷ்மிகாந்த் பேரலால் கம்போஸ் பண்ணது. லைவாக எடுத்துடலாம், எப்போதுமே ட்ராக் எடுத்துகிட்டு பண்ணுவாங்க. லைவ் பாலு சார் பாடினா லைவில் பாடியில் மியூசிக் நிறைய இல்லை, பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. கார்த்தால எஸ்பிபி சார் ஃப்ளைட்டில் வரணும், ஈவினிங் ரிட்டர்ன் போட்டார். ஃப்ளைட் லேட் 9 மணிக்கு வர வேண்டியது 10, 11, 12 மணி ஆகிடுத்து. 1 மணி தான் அவர் மெஹபூப் ஸ்டுடியோ ரீச் ஆகிறார் பாம்பேயில். ரிட்டர்ன் ஃப்ளைட் அவர் 6 மணி ஃப்ளைட்டாக 4 மணிக்கு கிளம்பணும். ஹார்ட்லி 2.5 3 hours இருக்குது. பாலு சார் வந்ததும் சுரேஷ் அப்படின்னு முள்ள எடுத்துன்னு போனார். எப்படி இருக்கு நான் கேட்குறேன், என்னையே பார்த்துன்று நான் ஆட்டினேன்னா போர்டிங் பாஸ் எடுத்துட்டார். ஹி வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட் ஆஃப் ரிட்டர்னிங். அந்த பாட்டு தானே தீர்த்தக்கரணிலே தானே ஈஸியாக இருக்கும். போனார், கம்போசிங் வரும், லக்ஷ்மிகாந்த் பாடினார். இவர் கேட்டுட்டார், ஓகே சார் ரெடி சார்ட்டார். புரியவே லக்ஷ்மிகாந்த் ரெடி ஆகிட்டார். போனால் மைக்கு முன்னாடி ஒரு ஃபுல் ட்ராக்காக ஒரு தடவை அவங்க கேட்டுட்டாங்க. அப்படியே ஃபஸ்ட்டு டேக் பாடிட்டார், எக்ஸலண்ட்டாக பாடிட்டார். அங்கே வந்து பார்த்தா பேரலால் என்ன பிரமாதம் பாடிட்டார், ஃபண்டாஸ்டிக். கை கொடுத்து அப்படியே ரஷ்ஷு நேராக ஏர்போர்ட்டு ஃப்ளைட்டு பிடிச்சி போயிட்டார். ஒரு ½ an hour ஹி ஃபினிஷ்டு சாங். அது வந்து ஹிந்தி பாட்டு. எஸ்பிபி சார் அப்போ 4 பக்கம் டெய்லி 7 songs பாடிட்டு இருப்பார். அந்த டைமில் பாம்பே வந்து பாட்டு பாடிட்டு போனது வாஸ் அப்சல்யூட்லி த ஜீனியஸ் ஆஃப் எஸ்பிபி.